ரஷ்யாவிடம் நிறைய க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் இருக்கிறது. அது இந்தியாவிற்கு தேவை. இந்தியாவிடம் மருந்துகள் மற்றும் கார் எந்திரிகள் உள்ளன. அது ரஷ்யாவுக்கு தேவை. பொதுவாக உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று வியாபாரம் செய்யும் போது அமெரிக்க டாலரை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் சில அரசியல் காரணங்களால் ரஷ்யாவுடன் யாரும் டாலரை பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடாது என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தடை போட்டுவிட்டன. டாலர் இல்லை என்பதால் இந்தியா ரூபாய் பணமாக திராம் போன்ற வேறு நாடுகளின் பணத்தை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு பணம் கொடுத்தது. இப்படி செய்யும் போது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு காசை மாற்றும் போதே 4% முதல் 5% வரை பணம் எக்ஸ்சேஞ்சில் வீணாகிறது. அதாவது 100 ரூபாய் பொருளுக்கு தேவையில்லாமல் 5 ரூபாய் அதிகமாக செலவாவது போல. இந்த சிக்கலை தீர்க்க நமது பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார்கள். ஏன் நாம் டாலரை தேடி போக வேண்டும்? நம்மிடம் இருக்கும் ரூபாயையும் ரஷ்யாவின் ரூபிலையும் வைத்தே நேரடியாக வியாபாரம் செய்யலாமே என்பதுதான் அந்த திட்டம். இதற்காக மாதம் ஒரு முறை ஒரு நிலையான எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்று விலையை முடிவு செய்ய போகிறார்கள். இதன் மூலம் தேவையற்ற பண இழப்பு குறையும். இங்கே ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து சுமார் 64 பில்லியன் அளவிற்கு எண்ணெய் வாங்குகிறது. ஆனால் இந்தியா அவர்களுக்கு விற்கும் பொருட்களோ மிக குறைவு. அதன் அளவு $5 பில்லியன் ஆகும். இதன் விளைவாக ரஷ்யாவிடம் ரூபாய் இந்திய பணம் மழை போல குவிந்து கிடக்கிறது. அந்த பணத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். இப்போது இந்தியா ஒரு யோசனை கூறியுள்ளது. உங்களிடம் இருக்கும் ரூபாயை கொடுத்து எங்களிடம் இருந்து கார்கள், கார் பாகங்கள் மற்றும் மருந்துகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரஷ்யாவிடம் கூறியுள்ளது. இதன் மூலம் 2 நன்மைகள். 1, நமது ஏற்றுமதி அதிகரிக்கும். 2, 2030ஆம் ஆண்டுக்குள் 2 நாடுகளுக்கும் இடையிலான வியாபாரம் 100 பில்லியனை தொடும். இந்த திட்டம் வெற்றியடைந்தால் உலக அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். நாம் மற்ற நாடுகளின் பணத்தை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்ற உதவும் ஒரு முக்கிய படியாகும்.